இந்த எலி மாதிரி மனிதனுக்கு 20% ஆற்றல் உண்டு. அதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதைவிட அரிது தற்பொழுது உள்ள காலத்தில் நோயற்று வாழ்வது தான் சிறந்த அரிது. ஆரோக்கியம் வெளியில் கிடைக்கவே கிடைக்காது. ஆரோக்கியம் நம்ம அடுப்படியில் தான் இருக்குது. ஆரோக்கியம் எங்கே இருக்குது? நம்ம அடுப்படியில். எதில்? நம்மள சுயமான சிந்தனையிலேயே இல்லைங்க. நம்ம உடம்புல அந்த மஞ்சள் எந்த இடத்துல உற்பத்தி பண்ணுது? உடம்பே உற்பத்தி பண்ணுது. எந்த இடம்? இந்த தேகம் 1008 வருடம் வாழும். இதுக்கு ஆதாரம் திருவாரூரில் சாது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் உடல் என்ன இருக்கு? அகத்தீசர், சட்டை இடர்காடர், சிவவாக்கியர், தன்வந்திரி, யூகி, பகவானிகர், மச்சமுனி, கோரக்கர், கொங்கணவர், புன்னாக்கீசர், சகமூலர், நந்தி வாரீசர், சண்டிகேசர், தகமையுள்ள காலங்கி, புஜாண்டர், பதஞ்சலி, இந்த 18 பேரும் ரொம்ப தெள்ளம் தெளிவாக இதை தன்னைத்தானே உணர்ந்து எழுதி வச்சிருக்காங்க. துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்க. இன்ன காரணத்தினால தான் உனக்கு வியாதின்னு எவ்வளவு பெரிய மருத்துவ மேதைகளாக இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க. கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு உடலுக்கு மருந்தே தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு காதோடைய டெசிபிள் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 0.5 இது இருந்தாலே போதும். அதை விட அதிகமாக கேட்டால் மந்தம், செவி மந்தம்னு அர்த்தம். அதை விட அதிகம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செவிடு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? உடல் வறட்சி தான். ஒரு மனிதன் கடுமையான வெயிலில் களைச்சு உடனே அந்த வெயில்லேருந்து வீட்டுக்கு வர்றான்னு வச்சுக்க, அவனுக்கு முதல் அறிகுறியாக என்ன வரும்? காதை தான் அடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு உடல்லேருந்து வெப்பத்தை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். அது மாதிரி உங்களுக்கும் அந்த வெப்ப சலனம் வெளியேறவும் காதை உடனே அரைக்குது. அதனால் ஓங்கி பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். எலி காதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலியோட செயல்திறன் எவ்வளவு? 0.0 அந்த அளவுக்கு எலிக்கு ஆற்றல் உண்டு. இந்த எலி மாதிரி மனிதனுக்கு 20% ஆற்றல் உண்டு. அதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதைவிட அரிது தற்பொழுது உள்ள காலத்தில் நோயற்று வாழ்வது தான் சிறந்த அரிது. இந்த நோயற்ற வாழ்வு யார் கையில் இருக்கு? அவரவர் கையில் தான் இருக்கு. இதை தான் இன்னைக்கு ஆரோக்கியம் என்க அப்படின்னு அனுதினம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் வெளியில் கிடைக்கவே கிடைக்காது. ஆரோக்கியம் நம்ம அடுப்படியில் தான் இருக்கு. ஆரோக்கியம் எங்கே இருக்கு? நம்ம அடுப்படியில். எதில்? அடுப்படியில் எதில் இருக்கு? 5 அறை பெட்டியில். அந்த 5 அறைங்கிறது எது தெரியுமா? 5 அறை பெட்டி எது? எந்தெந்த பொருள்மா சொல்லு, நல்ல திருத்தமா சொல்லுமா. 5 அறை பெட்டியில் உள்ள 5 பொருள் எது? கடுகு, சீரகம். நம்மளாம் சுயமான சிந்தனையிலேயே இல்லைங்க. நம்மளாம் சுயமான சிந்தனையிலேயே இல்லை. 5 அறை பெட்டியின் 5 பொருள் எது தெரியுமா? முதல் இது மஞ்சள் தான். முதல் இது மஞ்சள் தான். மஞ்சள் தொட்டால் தான் அப்புறமேல் மற்ற பொருள்களை தொடுவாங்க. இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு லிஸ்ட்டு, சாப்பாட்டுக்கு லிஸ்ட்டு ரோக்கா எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் இது என்ன எழுதுமா?
தெரியுமா? இந்த 5 அறையில் மஞ்சள் தான் முதல் பொருள். அந்த மஞ்சள் எந்த இடம் உடம்புல? நம்ம உடம்புல அந்த மஞ்சள் எந்த இடத்துல உற்பத்தி பண்ணுது? உடம்பே உற்பத்தி பண்ணுது. எந்த இடம்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சிறுநீரகம் என்ன சுவை தெரியுமா? மஞ்சள் என்ன சுவை? மஞ்சள் என்ன சுவை? மஞ்சள் சுவைங்கிறிய? மஞ்சள் வந்து பியூர் கசப்பு. மஞ்சள் பியூர் கசப்பு. அந்த கசப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் மனிதனுடைய மூலாதாரத்தில் தான் அது உற்பத்தி ஆகுது. அதுதான் மூலா அக்கினின்னு பேரு. அந்த மூலாக்கினியை அவன் மூண்டலும் தீயாக எரித்து மேலே கொண்டுகிட்டு வந்த அவன் தான் உயர்தரமான ஞானி. அந்த அக்கினியை அவன் அறியாமல் அழித்து விட்டால் அவன் அஞ்ஞானி. அதுதான் வாழ்வதும் வீழ்வதும் மனிதன் கையில் தான். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். அதனால் இப்போ இந்த மருத்துவம் என்பது ஒரு உயர்தரமான தத்துவம் உடையது. இந்த மனிதனுடைய ஆயுள் காலம் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். எத்தனை ஆண்டு தெரியுமா? 1008 வருடம். இந்த 1008 வருடம் இந்த மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் சகஜமாய் வருஷத்திற்கு 2 முறை மாந்திக்கும், வருஷத்திற்கு 3 முறை பேதிக்கும், வருஷத்திற்கு 4 முறை நசியமும், வருஷத்திற்கு 5 முறை அஞ்சனமும் செய்து கொள்ள வேண்டியது. இது மாதிரி செய்து தேகத்தின் தத்துவத்தை உணர்ந்து தேகம் கேட்கக்கூடிய உணவுகளை தெளிவாக கொடுத்தோம்னா இந்த தேகம் 1008 வருடம் வாழும். இதுக்கு ஆதாரம் திருவாரூரில் சாது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் உடல் என்ன இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் உடல் என்ன இருக்கு. ஏன்னா இதை தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலர் அப்படிங்கிறது. அதனால் அந்த உடலை உணர்ந்து வாழக்கூடிய பெரிய அறிவியல் தத்துவம் நாம் முன்னோர்களாகியவ அகத்தீசர், சட்டை இடர்காடர், சிவவாக்கியர், தன்வந்திரி, யூகி, பகவானிகர், மச்சமுனி, கோரக்கர், கொங்கணவர், புன்னாக்கீசர், சகமூலர், நந்தி வாரீசர், சண்டிகேசர், தகமையுள்ள காலங்கி, புஜாண்டர், பதஞ்சலி, இந்த 18 பேரும் ரொம்ப தெள்ளம் தெளிவாக இதை தன்னைத்தானே உணர்ந்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த எழுத்துக்கள் தான் உலக வரலாற்றில் மனிதன் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ முடியுங்கிறதுக்கு மெயின் ஆதாரம் நம்ம தமிழ்நாடு தான். இந்த தமிழ் மண்ணில் தான் இப்பேற்பட்ட மருத்துவங்கள்லாம் உற்பத்தி ஆனது. ஆனால் காலப்போக்கினாலும் நாகரிக உச்சத்திலும் நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போ அலோபதி என்கின்ற ஆங்கில மருத்துவத்தை நாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஆங்கில மருத்துவம் பெரிய உயர்தரமான படிப்பாளிகள் தான், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் தான். ஆனால் மனிதன் உடலில் ஏற்படும் நோய்களை இதுவரையிலும் எந்த மருத்துவமாவது துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்க? இன்ன காரணத்தினால தான் உனக்கு வியாதின்னு எவ்வளவு பெரிய மருத்துவ மேதைகளாக இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க, கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க, கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு எழுதுறீங்க ஐயா, இப்போ ஐயாவுடைய பையன் வெங்காங்க பேசுங்க உங்க பையனை பற்றி. என்னோட பையனுக்கு
வந்துட்டு ஒரு 6.5 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். எந்த பிரச்சனையும் நல்லா படிப்பான், நல்லா வேகமாக ஓடுவான், எல்லாம் பண்ணுவான். திடீர்னு 6 வயசில் வந்து சடனாக ஒரு கால் மட்டும் நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இடது கால வலது கால ஃபர்ஸ்ட் வலது கால், அது வலது காலில் இருந்து இடது கால். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி தரமாக ஓடிக்கிட்டு உடையாந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வலது புறம் மட்டும் பாதிக்க காரணம் என்ன? இன்னைக்கு முள்ள மருத்துவ மேதைகளை கேளுங்க பார்ப்போம். 2 கால் கொடுத்துருக்காங்க கடவுள். 2 காலம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வயசு வரலும் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இந்த வலதுபுறம் மட்டும் பாதிக்க காரணம் என்ன? பேசுங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வலது கால இடது கால் கை ஒவ்வொரு பார்ட்டா வந்து செயலிழக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெட்டி வெட்டி இழுக்கும், ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டாக வரும், தனித்தனியாக வரும். அது ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் காட்டுவோம். 10 நாள் ஐசியூவில் வச்சுருப்போம், திருப்பி கூட்டிகிட்டு வருவோம். திருப்பி ஒரு 10 நாள் 20 நாள் நல்லா இருக்கும், திருப்பி போவோம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மருந்து தான் ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 14 to 15 மருந்து ஒரு வேலைக்கு மருந்து ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஒவ்வொரு வாட்டி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு 10 நாள் இருந்துட்டு வர்றது, இப்படியே தான் வந்துட்டு. அது என்னங்கிறத வந்து கரெக்டாக யாரும் வந்து சொன்னாங்க, நிறையா சொன்னாங்க. கடைசியில் சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் என்னை ஏற்றுக்கு சொல்லிட்டாங்க. வர்றதை வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க. கடைசி கட்டம் என்ன சொல்லியிருக்காங்க? மனசை திடப்படுத்திக்கங்க, இந்த பிள்ளையோட நிலை இவ்வளவுதான், இனிமேல் இதுக்கு மருந்தே கிடையாது. நீங்க நிறைய இடத்துல பார்த்தேன், எங்கேயும் வந்து இதை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லலை, உயிருக்கு கேரண்டின்னு சொல்லலை, கேரண்டி இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அவனை பார்த்துக்கோங்க நீங்கள், அவ்வளோதான் எனக்கு வந்து தெரியும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ஐயா இருக்கிறவர்களும் பார்ப்பாரு. இவருக்கு பிறகு அந்த குழந்தையோட நிலை என்ன? யோசிக்க அப்படியே. இதை நாங்கள் இப்போ என்ன சொன்னோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்தோம், ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்க, பையன் ஓடுவான் நடப்பான் அப்படின்னு. எனக்கு நான் பார்த்த நிறைய டாக்டர்ல ஐயா தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இல்லை தைரியமா சொல்லுங்க, அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு. இது வரைக்கும் எந்த டாக்டரும் கொடுக்கல. நான் இங்கே பார்க்கல, சிங்கப்பூர்லையும் பார்த்தேன். சிங்கப்பூரில் அங்கே இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் NUH நேஷனல் ஹாஸ்பிட்டல், அங்கேயும் பார்த்தேன். இங்கே வந்து இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். இன்னும் வெளியூரில் இருக்கிற ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன். எல்லாருமே சொன்னது வந்து இது ஏற்றுக்கோங்க, இது வாழ்க்கையா வந்து நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க தைரியமா இருந்தா அவனை காப்பாற்றுங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. எனக்கு வந்து இது சரியா போயிடும், இவ்வளவு நாளா சரியா போயிடும், சரி பண்ண முடியாது, இது என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது கூட சரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொன்னாங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது கூட அவங்க இல்லை அப்படின்ட்டாங்க. கடைசியா சொன்னது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, அவனுக்கு என்ன பிரச்சனை அந்த சமயத்தில் வருதோ அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், இதை வந்து சரி பண்றதுங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ஐயா கிட்ட ஃபர்ஸ்ட் வந்த பார்த்து தான் இது 3 மாசத்துல சரி பண்றேன் அப்படின்ட்டு இப்போ 2 மாசமா நான் ட்ரீட்மெண்ட் இங்கேயே தங்கி, நான் இந்த தஞ்சாவூர் கிடையாது, வெளியூர். ஐயா கிட்ட வந்து பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஐயாவை பற்றி எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நண்பர் ஒருத்தர் சொன்னார். பட் நானும் மித்தவங்கள மாதிரி யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவிலையும் பார்த்தேன் ஐயாவை பற்றி, எதுவுமே இல்லை அப்படின்னோடனே நானும் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல. கடைசியாக அவர் நண்பர் தான் வந்துட்டு இல்லை வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். வந்து ஐயா கிட்ட வந்து பேசின உடனே முதல் இதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே தஞ்சாவூர் நான் பையனை கூட்டிகிட்டு போகிறேன். உடனே இங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ண பார்த்து எனக்கு ஒரு இந்த 2 மாசமா, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேலேருந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு ஐசியூவில் பண்ணி போய் 10 நாள் வச்சிருப்பேன், 5 நாள் வச்சிருப்பேன். திருப்பி 10 நாள் தான் வீட்டில் இருப்போம், 1 வாரம் தான் வீட்டில் இருப்போம், திருப்பி ஐசியூவில் பண்ணி போய் வைப்பேன். இப்போ இந்த 2 மாசமா நான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் போகல, வீட்லேயே வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஸோ இன்னமும் நல்லபடியாக வரும்னு இப்போ நம்பிக்கை வந்து. இப்போ அவன் வந்து மாடிப்படியில் ஏறி இறங்குறான், கையை பிடிச்சிக்கிட்டு மாடிப்படியில் ஏறி மாடிப்படி மறுபடி இறங்கி ஏறுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. இது என்ன நோய் தெரியுமா?
இந்த நோய்ங்கிறது கடுமையான கல்லீரல் பாதிப்பு. வலதுசாரம் எது? இதுதான் கல்லீரல். இந்த கல்லீரல் தான் அந்த உடலோட ஆற்றல். அந்த ஆற்றலே செயல் குறைந்தால் அந்த ஆயுளை எப்படி அவங்களால நிர்மாணிக்க முடியும்? இப்ப அந்த கல்லீரலை செம்மைப்படுத்துவதற்கும் கல்லீரல் வேலை செய்வதற்கும் ஐயா தான் போய் மருந்தெல்லாம் சேகரித்தார். அவர் அந்த மருந்தை பற்றி படித்ததில்லை. அதுக்கு தகுந்த ஆளை விட்டு ஐயாவோடைய அனுப்பி சாதாரண என்ன இலை, முசுக்க இலை தான் சாதாரண. இது அவ்வளோ பெரிய நோய்க்கு சாதாரண முசுக்க இலை, முசுக்கை, இரு குரங்கு கை அப்படின்னு பேர். சாதாரணமாக வேலையில் பறந்து கிடக்கும். அந்த இலைச்சாறு தான் இன்னைக்கு அந்த பையனை 60 நாளையில் ஓரளவு இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. இன்னும் ஒரு 30 நாள் அல்லது 40 நாளையில் அவர் எதிர்பார்த்தபடி அந்த செயல் மாற்றிடும். அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அதுக்கு தகுந்த உணவு முறைகளும் சொல்லியிருக்கோம். மருந்து மட்டும் வேலை செய்யாது, இருமுனை தாக்குதல் மாதிரி மருந்தும் உணவும் தான் வேலை செய்யும். இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க பையனுக்கு உணவு என்ன சொல்லியிருக்கேன்னா நீர்த்த உணவு தான். நீங்கள் வேணா இட்லி, தோசை, பூரி, புரோட்டா, சப்பாத்தி, நூடுல்ஸு, ஃப்ரைடு ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எது வேணாலும் சாப்பிடுங்க. அந்த குழந்தைக்கு நீர்த்த உணவு மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். மனம் உவந்து இன்னைக்கு 2 மாசமாக அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் அவங்க அந்த குழந்தைக்கு இட்லி தோசைலாம் காட்டுறதே இல்லை. அதற்கு முன்பு என்கிட்ட சொன்னது, நைட்டு அவன் ஆகாரம்னா தோசை தாங்க திம்பான், நைட்டு ஆகாரம்னா தோசை தான் திம்பான், அதுவும் முருவல் தோசை தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் இந்த தோசையை கொடுத்து அவனை சோற வச்சுட்டு அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன். இப்போ அந்த தோசையை அவன் கண்டதே இல்லை, கேட்கறதும் இல்லை. இதுதான் மனமாற்றம். இதை தான் வள்ளுவனும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, உடலுக்கு மருந்தே தேவையில்லை, அருந்துவது அருந்தக்கூடாதது, இதை தெரிஞ்சாலே போதும். இப்போ ஐயா சொன்னாங்க 15 வகையான மருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் எத்தனை மருந்து கொடுத்துருக்கோன்னு கேளுங்க. ஒரே எண்ணெய் தான், அந்த முசுக்கை எண்ணெய் ஒன்று தான், மேலேயும் தேய்க்கிறது உள்ளுக்கும் கொடுக்கறது. அது ஏன் அந்த நோயை அவ்வளவு விறுவிறுப்பாக வேலை செய்யுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை தாங்க நம்ம முன்னோர்கள் ஒரே வரியில் வைத்தியர்களுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடு, வைத்தியர்களுக்கு கொடுப்பதை விட வாணியனுக்கு கொடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம யாருக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? நம்மளை நம்பிதான் இப்ப மீனாட்சி கட்டியிருக்காங்க, காமாட்சி கட்டியிருக்காங்க, விசலாட்சி கட்டியிருக்காங்க. இனிமேல் எல்லாம் இது மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் நம்மளுடைய அறியாமை தான். இதை நம்ம ஆற்றல் படுத்தினோம்னா எவ்வளவு பெரிய நோயவும் நம்மளால சிம்பிளா வெல்ல முடியும். இதை தான் நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.